அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட்ல ஆகட்டும், தனிப்பட்ட முறையில் பேசும்போதாகட்டும், டேய் யாரா நீ ஆளை பார்த்தா டம்மியா இருக்க, ஆனால் நிறைய விஷயம் நீ சொல்ற மாதிரியே நடக்கிற மாதிரி இருக்குதுடா தம்பி அப்படின்ட்டு. அதாவதுங்க, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து திமுக கூடயே குப்பை கொட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலங்காலமா ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க யோசிக்கிறதெல்லாம் உங்க கண்ணுல தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த உலகத்து கண்ணுக்கும் தெரியாத பல விஷயங்கள் உங்க கண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க போயிட்டு பெருசா இவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பேசணும்ட்டுலாம் இல்ல. திமுகவுடைய மூளையிலிருந்து அவங்க பிரெயின் இந்த விஷயத்துல எப்படி யோசிக்கும்? இதை இவங்க பண்ணணும்? இந்த நேரத்துல இத பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபமா இருக்கும்னு சொல்லி அவங்க பிரெயின்ல இருந்து யோசிச்சீங்கனாலே பல விஷயங்கள் புலப்பட ஆரம்பிச்சிடும். அப்படி புலப்பட்டு தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். ஒண்ணும் இல்ல. இப்ப கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஹெலிகாப்டர்ல போறது நல்லது. இந்த பஸ்ல போறது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நேரம் வெயிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் மேபி ரிஸ்க்கா இருக்கலாம் தோணுச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே காலகட்டத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். தேர்தல் நெருக்கத்தில செலிபிரிட்டீஸ்ன்னு சொல்லி பயங்கரமா இறங்குவாங்க. நீங்க வேணா பாருங்க. திரைத்துறையிலிருந்து நெறைய பேர் இறங்குவாங்க பாருங்க. இறங்கி அப்படியே லைனா வந்துகிட்டே இருப்பாங்க பாருங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு அட்டாக்கு, ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயத்த பேசிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க அப்படின்றதும் பெருசா நமக்கு அதுக்கெல்லாம் பெரிய அறிவுலாம் தேவையில்ல. இதான பண்ணுவாங்க. டிஎம்கேக்கு தெரிஞ்ச ஒரே பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் நமக்கு நல்லா புரியும். அதே மாதிரி பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறது நடக்கலாம். அவர் கேரக்டர் அசாசினேஷன் பெண்கள் விஷயத்தில் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அப்படியே ஒன்னொன்னா நடந்துட்டே வருது. கடைசியா அந்த பெட்டிஷன் வெளியே வந்துச்சு இல்லையா? அன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஏங்க இந்த பெட்டிஷன் போட்டதா சொல்ற டேட் 24 காட்டுது. ஆனா இவங்க 27ஆம் தேதி லீக் பண்றாங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, நல்லக்கண்ணு ஐயாவுடைய மரணம், அதுக்கப்புறம் அதுக்கான லைவ் 2 நாளு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போய் திமுகல சேர்றாரு அப்படின்ட்டுலாம் நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள வேணும்னே இவங்க ஹோல்டு பண்ணி, அத லைவ் எல்லாம் முடிஞ்சு வீக்கெண்டா பார்த்து இந்த விஷயம் பேசு பொருள் ஆகணும்ட்டே இறக்குறாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குதுங்க. அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த அன்னைக்கு சொன்னோம் 28ஆம் தேதி. பார்த்தா நேத்து ஒரு ட்வீட் திமுகவுடைய எம்எல்ஏ எழிலன் அவர்களுடைய ட்வீட் கண்ணுல படுது. 23ஆம் தேதி போட்டிருக்காரு. என்னன்ட்டு சங்கீதா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு காமெடியை பயன்படுத்தி ஒரு மீம் போட்டு ஆஃப் பீட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆஃப் பீட் ட்வீட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. கீழே கமெண்ட்ல உடன்பிறப்புகள் பூரா சங்கீதா கோட் வேர்ட் அக்செப்டட், ஸ்கிரிப்ட் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ 24ஆம் தேதி அவங்க பெட்டிஷன் போறதுக்கு முன்னாடியே அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, அடுத்து இது கோர்ட்டுக்கு போக போகுது, அடுத்து இது நியூஸ் ஃபிளாஷ் ஆக போகுது, இதை வச்சு நம்ம பாலிடிக்ஸ் பண்ண போறோம்னு அத்தனையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நமக்கு அது தெரியாது. ஆனா இவங்க இப்படி பண்ணிருப்பாங்கன்றத நம்மளா யோசிச்சு சொன்னதுதான். இப்ப பாருங்க, கரெக்டா லாஸ்ட் 10 டேஸா என்ன நடந்துட்டு இருக்குது? அது ஜூலில ஆரம்பிச்சு அமீர், சமுத்திரக்கனி, விமல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பார்த்திபன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே தொடர்ச்சியாக திரைத்துறையிலிருந்து வந்து ஆளாளுக்கு ஒரு கருத்து, அதாவது விஜய் அவர்களுடைய பர்சனல் விஷயத்தை ரெலவெண்டா வச்சுக்கிற வேலையை தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாருங்க அமீர். அவர் என்ன போய் பிரஸ் மீட்டா கொடுத்தாரு. சமுத்திரக்கனி அவர் எங்கேயோ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல, ஏதோ ஒரு ஷூட் நடக்கிற இடத்துல 2-3 பேரோட நின்று அவர் பேசிட்டு இருந்தாருங்க. அவர் பேசிட்டு இருந்ததெல்லாம் எப்படி வீடியோ வந்துச்சு, அப்படி கேமரா இப்படி பிடிச்சிட்டு நின்றுக்கிறாங்க அப்படின்ட்டு சமுத்திரக்கனிக்கு தெரியாது. அந்த மாதிரி நாங்க பார்த்திபன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அங்க த்ரிஷா போட்டோ அவருக்கு அது வந்து அந்த சாரியோட காட்டப்படுது கரெக்டா. அதுக்கு இவர் வந்து குந்தவையை வந்து வீட்டிலேயே குந்த வச்சிட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் த்ரிஷா மிக கடுமையான தாக்குதல் அவர் மீது நடத்துறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிறாரு. இல்லைங்க மன்னிச்சுக்கோங்க, நான் பேசிட்டு கீழே வந்த உடனே என்கிட்ட ரங்கராஜ் பாண்டே சொன்னாரு, இல்லப்பா நீங்க பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நானும் கூட யோசிச்சேன், ஒரு ஒரு வார்த்தை ஜாலத்தில் பேசலாம்னு நினைச்சேன், பேக் ஃபயர் ஆயிடுச்சு, வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. சரி, வருந்துட்டு இதுக்கு மேலே அமைதியாக இருப்பாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது போக மகளிர் தினத்தை முன்னிட்டு அவருடைய ட்வீட் வேற வர்த்துன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் வந்து தன்னுடைய மனைவியை வர்த்து இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு கதை ஓடிட்டு இருக்குது இல்லையா? அந்த வீடியோவை எல்லாரும் தான் பார்த்தோம். அந்த மகளிர் தினத்தில் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச் எல்லாரும் தான் பார்த்தோம். நீங்கள்லாம் கவலைப்படுற அளவுக்கு அந்த பிரச்சனை வர்த்து இல்லை, இதுதான் விஜய் சொன்னது. அப்படியே உருட்டிட்டாங்க. விஜயுடைய மனைவி வந்து வர்த்து இல்லைன்னு சொல்லி விஜய் சொல்லுவார். இப்படி சொன்னா ஊரே காரி துப்புன்னு அவருக்கு தெரியாதா? ஏன் அவர் சொல்ல போறாரு? அதுக்கு திமுக உடன்பிறப்புகள்லாம் இந்த போஸ் வெங்கட்ல இருந்து இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு அவங்க வீட்டில் மனைவியோட இருக்கிற போட்டோவை மகளிர் தினத்தை முன்னிட்டு போட்டு பிராக்கெட்ல ஒர்த்து அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அசிங்கப்படுத்துறீங்கயா, அசிங்கப்படுத்துறீங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்கள அசிங்கப்படுத்துறீங்க. தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. ஒரு மாதிரி இருக்குது நீங்க பண்ற செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது. சரி, மீடியா தான் இப்படி பண்ணிட்டுக்குது, இல்லை இந்த கும்பல் தான் இப்படி பண்ணிட்டுக்குதுன்னு பார்த்தா இன்னொரு கரகாட்ட கோஷ்டிங்க. அவங்க வந்து விஜய் யோக்கியமா இருந்தா திமுக ஏன்டா நியூஸ் போட போகுது, விஜய் வந்து ஒழுக்கமா இருந்திருந்தா திமுகவுக்கு இது எப்படி செய்தியா கிடைச்சிருக்கும், எப்படி மீடியாவில் இது போடுவாங்க, அதை பார்த்தியா நீ அப்படின்றாங்க. சரிப்பா, நான் ஒரு லாஜிக்கா கேட்குறேன். ஒழுக்கமா பர்ஃபெக்டா
எந்த சர்ச்சைகளிலும் மாட்டிக்காத அளவுக்கு உண்மையிலேயே சரியா இருந்திருந்தா அப்ப வந்து திமுக என்ன பண்ணிருக்கணும், அடடா இவர் மிக ஒழுக்கமானவரா இருக்கார், அதனால இவரை வந்து நாம் எந்த விதமான தனிமனித தாக்குதலும் பண்ணி அல்லது எந்த விதமான அவருடைய குடும்ப ரீதியாக அல்லது அவருடைய மன உளைச்சல் ஏற்படுற மாதிரியான சதி வேலைகள்லாம் நம்ம எதுவும் பண்ணாம நேர்மையாக களத்தில் நின்று அவரை வீழ்த்தி விட்டால் போதும், நேர்மையாக சண்டை போடணும் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சிருவாங்க. மற்றபடி வந்து அவதூறுலாம் பரப்ப மாட்டாங்க. அப்படிதானே? ஒழுக்கமா இருந்துட்டா அவதூறு பரப்ப மாட்டாங்க. உண்மையிலேயே உண்மை செய்தி கிடைச்சா மட்டும்தான் வேற வழி இல்லாம போட்டு அரசியல் பண்ணுவாங்க. அப்படியாப்பா? 10 வருஷமா குரங்கடி வாங்கிட்டு இருந்தீங்களே உங்களுக்கு, அவ்வளவு கடி வாங்கியும் உங்களுக்கு புத்தி வரல. நான் என்ன பண்ணிட்டோம்? 10 வருஷமா படாத அவஸ்தை நீங்க பட்டீங்களா இல்லையா இதே கும்பல்கிட்ட மாட்டி? என்னையா லாஜிக் பேசுறீங்க? ஆனா திருந்தல பாத்தியா நீ? இவ்வளவு கடி வாங்கியும் மறுபடியும் சொல்றேன், நம்ம பிரச்சனை எல்லாம் முடிவாயிருச்சு. ஸோ இதுக்கு மேல நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள பூரா ஜட்ஜ் பண்ணலான்ற முடிவுக்கு யாருமே வந்துடாதீங்க. டிஎம்கேக்கு தெரிஞ்சது ஒரே பேட்டர்ன் தான். அவங்களுக்கு த்ரெட்டா மாறும்போது மறுபடியும் அவங்க இன்னும் 4 விஷயத்தை கையில் எடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா தெரியாம இருக்கலாம். அதனால வந்து உங்களுடைய வீடியோக்களே கூட அவங்க ப்ரொமோட் பண்ணலாம். அவங்களுடைய ஐடி விங் மூலமாகவே கூட உங்களை வந்து அவங்க புஷ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அரசியல் களம் இப்படியே இருக்காது இல்ல, எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் இல்ல. மறுபடியும் நீங்க த்ரெட்டா இருப்பீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி திமுக வரக்கூடிய காலகட்டமும் வரும்ல. அப்ப பவர்ல இருந்தாங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நசுக்கிடுவாங்க. எப்படி? அதாவது சொல்றேனே, காலம் என்பது மிகவும் கருணையற்றது. கொஞ்சம் கூட இது அதுக்கு மெர்சி அப்படிங்கிறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆடினோம்னா அடுத்தவங்களை பார்த்து பயங்கரமா மற்றவங்க மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து கொண்டாடினோம்னா நாளைக்கு மீண்டும் காலம் ஒரு சுழற்சிக்குள்ள போயிட்டு நம்மளை வச்சு செஞ்சிடும் சரியான டைம்ல நம்ம சிக்கும்போது. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரியான அசிங்கமான அரசியலை என்றைக்கும் ஆதரிக்காதீர்கள். உங்களுக்கு நடந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு நடந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீங்க இப்போ இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு திமுக ஒளிஞ்சு போகணும் அப்படிங்கிறது செகண்டரியா மாறி போச்சு. விஜய் ஒளிஞ்சிடணும். திமுக இருந்தா கூட இருந்துட்டு போட்டும், இவன் ஒளிஞ்சிடறானா, இவன் ஒளியறதுக்காக என்ன வேணா நடக்கட்டும், நாங்களும் கூட சேர்ந்து கூச்சல் போடுவோன்ற இடத்துல நிக்கிறீங்க. ஐயா நீங்க பண்ணுங்க, ஒழிச்சு விடுங்க, இல்லை வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போங்க, நான் வேணான்னு சொல்ல. அதெல்லாம் பண்ணி இந்த எலெக்ஷன்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருவீங்க. திமுக உங்களாலே அன்சீட் பண்ண முடியும் அப்படின்னா சரியா பண்ணிட்டு போங்கலாம். அதையும் பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்க பண்றவங்களையும் விட மாட்டீங்க. மொத்தத்தில் சுத்தி வளைச்சு திமுகவே வந்து உட்காந்துக்கும். எப்படியா தெரியுது மக்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு? லூஸ் மாதிரி தெரியுதா? அதுக்காக உட்காந்துட்டு நீங்க பண்ற நெரேட்டிவ் சப்போர்ட் பண்ணிட்டுங்கம்மா மக்கள். அவன் மறுபடியும் வந்தான்னா எப்படா சொல்றது உங்களுக்கு? டேய் வீட்டுக்குள்ள வருவான்டா. இது வரைக்கும் ரோட்ல இருந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க, மலையை அடிச்சிருப்பாங்க, காட்டை அடிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் மறுபடியும் வந்தா வீட்டுக்குள்ள வருவாங்கடா. புரிஞ்சுக்கங்கடா பேர பசங்களா, புரிஞ்சுக்கங்கடா. என்ன பண்ணி என்ன நடந்தாலும் விஜய்க்கு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் விஜய்க்கு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னா டிஎம்கேக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னான்ட்டு. இப்போ விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவர் தவறு செய்தாரா, அவர் அடல்ட்ரியில் ஈடுபட்டாரா, அப்படியா இப்படியா அப்படின்னா தெரியாது. ஏன்னா வேணா இருக்கலாம், பண்ணியிருக்கலாம், அல்லது பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது அவர் போய் கோர்ட்டில் பதில் சொல்லிக்கிட்டோம். அவங்க மனைவி போட்ட பெட்டிஷனுக்குலாம் கோர்ட்டில் பதில் சொல்லிக்கிட்டோம். ஆனால் இங்கே மேட்ரு என்ன தெரியுமா? இன்னைக்கு நாமளாகட்டும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், டீ கடையாகட்டும், அல்லது தள்ளுவண்டி கடையாகட்டும், இல்லை பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், உட்காந்துட்டு எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க? முழுக்க முழுக்க இந்த குடும்ப விவகாரத்தை பற்றி மட்டும்தானே பேசிட்டு இருக்கிறாங்க. இது எலெக்ஷனுக்கு 45 நாள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மக்கள் அனைவரும் விவாதிக்கக்கூடிய விஷயமா? இதை விவாதிக்கக்கூடிய விஷயமாக வச்சிருக்கிறது யாரு? திமுக. அவங்க சன் நியூஸ்ன்றது அப்படியே மீம் பேஜா மாத்திட்டாங்க. முழுக்க 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 பார்த்தீங்கன்னா வெறும் விஜய் ரிலேட்டடான நியூஸ், விஜயோடைய ஃபேமிலி ரிலேட்டடான நியூஸ். நேற்று வந்து டீ கடையில் இப்படி 3-4 நியூஸ் பேப்பர்ஸுடைய விளம்பரம் தொங்க விடப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு நியூஸ் பேப்பரில் விஜயோடைய மகளிர் தின அறிவிப்புகள் பற்றி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வேறு சில செய்திகள் போட்டிருக்காங்க. இன்னொரு நியூஸ் பேப்பரில் வேறு சில செய்திகள் போட்டிருக்காங்க, விஜயோடைய மகளிர் தின அறிவிப்பு போட்டிருக்காங்க. கீழே வந்து சங்கீதா அவர்கள் விஜய்க்கு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. தினகரனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பெருசாக சங்கீதா அவர்கள் விஜய்க்கு நோட்டீஸ், நீலாங்கரை வீட்டில் என்னை தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுதான் ஒரே மெயின் நியூஸ். அதுக்கப்புறம் கீழே ஏதோ 2 சின்ன நியூஸ். இப்படி 24 மணி நேரம் இவங்க வந்து இந்த அரசியல் மட்டுமே தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டும்னா இது முதல்ல அரசியலாயா? இன்னைக்கு நியூஸுங்க, இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறேன், என் முன்னாடி தான் இருக்கு. 27 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குது. நேற்று நடந்ததோட சேர்த்து 27. அவங்க அம்மா வந்து கதறாங்க. அதாவது காலில் அடியில் ஒரு கல், மேலே ஒரு கல் வச்சு அடித்து உடச்சிருக்காங்க, பயங்கரமாக ப்ளீட் ஆயிருக்கு, பையன் கொடூரமாக கொண்டுட்டாங்கன்ட்டு. அவர் 3 கொலை பண்ணவர், அவர் குற்றவாளி, என்ன வேணா அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே கூட அது அந்த தண்டனை நீதிமன்றம் தானே கொடுக்கணும். இது ஏன் தொடர்ச்சியாக கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது நடந்துகிட்டே வருது?
அப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பயங்கரமாக தமிழ்நாட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களா என்ன? அதில் சில பேர் கமெண்ட்ல அவன் ஒரு கிரிமினல் தானே, அவனை கொலை பண்ணா என்ன அப்படின்ட்டு. அப்பா அப்படியே நீங்கள் கிரிமினல்ஸை வந்து என்கவுண்டர் பண்ணி அல்லது கஸ்டடியிலே வச்சு அவங்க சாகிற மாதிரி அவங்க சாகிற சூழ்நிலையை உருவாக்கி இல்லை என்ன வேணா பண்ணி தமிழ்நாட்டை வந்து அப்படி க்ளீனாக வச்சிருக்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லாமல் க்ளீனாக வச்சிருக்கிறீங்க. திமுக நிர்வாகிங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்க இந்த கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் நீங்கள் பார்த்த செய்திகள் என்னென்ன? 2.5 வயசு குழந்தையாகட்டும், ஏர் ஹோஸ்டஸ் ஆகட்டும், என்னதாங்க பண்ணுறாங்க இவங்க? அப்போது மக்கள் விவாதிக்க வேண்டிய பேச வேண்டிய விஷயம் என்ன? இன்னைக்கு திமுக மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி உச்சத்தில் இருக்கு இல்லையா, உச்சம் பீக்கில் இருக்கு இல்லையா, அந்த பீக்கில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக மக்களே பேச விடாமல் பண்ணிட்டா ஒரு 60 நாளைக்கு யாருக்குமே அப்படி ஒரு ஆங்கிள். ஆமாம் 5 வருஷம் நம்மளை ஒரு கட்சி ஆட்சி பண்ணிச்சு இல்லை, 5 வருஷத்தில் நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம்ல, இவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது இல்லை, நம்ம இவ்வளோ கரண்ட் பில் கட்டணும்ல, நம்ம இவ்வளோ இது மாதிரி எதையுமே யோசிக்க விடாம விஜய் என்னாச்சு? விஜய் மேல் நியாயமா, சங்கீதா மேல் நியாயமா, த்ரிஷா மேல் நியாயமா, யார் மேலே முத தப்பு? அவங்க பசங்க பாவம் என்ன பண்ணுவாங்களோ சாப்பாட்டுக்கு? என்னையா அது குழந்தைகள் அப்படின்ட்டு இது ஒரு லாஜிக் எடுத்துகிட்டு வராங்க. இருக்கட்டும், நான் எல்லார் மேலேயும் மரியாதை வச்சுருக்கேன். ஆனால் அந்த பையனுக்கு 25 வயசு, மகளுக்கு 20 வயசு. அவங்க படித்து முடித்து காலேஜுக்கு போய் அவங்களுடைய காலேஜ் அவங்க கம்ப்ளீட் பண்ணி நல்ல இடத்துக்கு வர வரைக்கும் விஜய் அஸ் அ ஃபாதராக அவங்கள நல்லா தான் வளர்த்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பையனுக்கு 25 வயசு அப்படின்னா அந்த பையன் வந்து ஓனாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த லைக்கா வந்து திவாலாகி போன கம்பெனி, அந்த கம்பெனிக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க இவ்வளோ நமக்கு தெரியும். அப்படின்னும் போது ஏதோ அந்த குழந்தைகளையும் மனைவியும் நடுத்தெருவில் விட்டு விஜய் வந்து ஒரு நடிகையுடன் உல்லாசம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறதே. உனக்கு கஞ்சிக்கு வலி இருக்குதா? இப்படி உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறவங்க வீட்டில் சூழ்நிலை எப்படி இருக்குது? கரண்ட் பில் எவ்வளோ ஏறி இருக்குது? அதை பற்றி டென்ஷன் ஆகி அதை பற்றி விவாதிச்சுட்டு இதை பேஸ் பண்ணி ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிக்க வேண்டிய உன்னை விஜய் மனைவி பாவம், விஜயுடைய குழந்தைகள் பாவம். அவங்க குழந்தைகளே இல்லையா, அவங்க வளர்ந்துட்டாங்கயா, அடல்ட்டு. அது மட்டும் இல்லை, நீ இன்னும் என்ன பண்ணிட்டு தெரியுமா? வேட்டைக்காரன் படத்தில் வந்து அந்த தம்பி ஆடுவார்ல இவ்வளோ பெருசா, அந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கிற போல இருக்குது. அவங்க தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்க தாத்தா பாட்டிக்கே 200-300 கோடி சொத்து இருக்குது. தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் பேர பிள்ளைங்களுக்கு தான். அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்காகலாம் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்காக கவலைப்படுங்க. உங்களுக்காக நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா தான் 5 வருஷம் நீங்கள் என்ன அவஸ்தைப்பட்டீங்க, இந்த ஆட்சி எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு யோசிக்க தெரியும். அப்படி நீங்கள் யோசிக்க கூடாது என்பதற்காகத்தான் இதை மட்டுமே உங்களை சுற்றி 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 சுழல விட்டு கொண்டிருக்கிறது திமுக. புரியுதா உங்களுக்கு? இதனால தான் நமக்கு திமுக மேலே கோபம் வருது. ஏன் இந்த விஷயத்தில் திமுக ஆப்போசிட் ஸ்டாண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டைமிங். என்னடா டைமிங் இது? 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், இல்லை 6 மாதத்துக்கு பின்னாடி வந்திருக்கணும். ஏன் பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சா என்ன? அப்போ கரெக்டாக இந்த டைமிங் வந்து நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதுக்கேற்ற மாதிரி திமுக காரங்களாம் ட்வீட் போடுறாங்க. ஒரு நக்கீரன் பிரகாஷ் என்னன்னா விஜய் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு சித்திரவதை பண்ணுறாரு, வெளியே விட மாட்டேங்கிறாருன்னு போடுறாரு. சன் நியூஸ் என்னன்னா வந்து விஜய் வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு, வெளியே வச்சு சித்திரவதை பண்ணுறாருன்னு போடுறாங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எக்ஸாக்டாக என்ன நடக்குது கோர்ட்டில் போய் சொல்லி அவங்க பேசிக்கிட்டுண்டா விடுங்கடா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வர ஆரம்பிக்குதுங்க. இதனால தான் நம்ம திமுக மேலே கோவப்படுறோம். எலெக்ஷனுடைய நரேட்டிவையே, எலெக்ஷனுடைய ஒட்டுமொத்த டாக், அந்த எலெக்ஷனுடைய அந்த மூடையே ஒருத்தங்களுடைய ஃபேமிலி இஷ்யூவை மையப்படுத்தி கொண்டு போக ஆரம்பிக்கிற வேலையை பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் டூப் எஸ்கேப் ஆகுது, பச்சை சட்டுக்காரன் எஸ்கேப் ஆகிறான் அப்படிங்கிற அந்த கோவம் தான். இல்லையா இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்குது. சும்மா வந்து ஒரு பர்சனல் இதில் வந்து ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நீதி வாங்கி கொடுக்காதீங்க. நீதிமன்றம் இருக்குது, அவங்க வாங்கி கொடுத்துப்பாங்க. விஜய் அவர்கள் தப்பு பண்ணியிருந்தா தண்டிச்சிருவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. உன்னை பற்றி யோசி, உன்னை பற்றி பேசு, உன்னை சுற்றி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசு. நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த வார்டு கவுன்சிலர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, உங்கள் மாவட்ட அமைச்சர்லேருந்து, உன் மாவட்டத்துக்கு என்ன பண்ணாங்க, உன் தொகுதிக்கு என்ன பண்ணாங்கன்னு உட்காந்து நிதானமாக யோசிச்சுப்பாரு. அதை யோசிக்க கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவும் உன்னை சுற்றி நடந்துட்டு இருக்குது. இவ்வளோ செலிபிரிட்டிஸ் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படியே ஈசல் கூட்டம் மாதிரி வருவாங்க. லியோ படத்தில் சொல்கிற மாதிரி அவனுங்களை நிறுத்தவே முடியாது. ஈசல் கூட்டம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் கான்ட்ரவர்சி. என்ன பண்ண போறீங்க? இதை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போட போறீங்களா? இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு யார் அடுத்து முதலமைச்சராக வரணும் நீங்கள் முடிவு பண்ண போறீங்களா? இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த கோபமும் திமுக மேலே தான் திரும்பும். நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறான்டா, வேற எதையோ நம்மளை காட்டி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கோபமும் இந்த ஊடகங்கள் மேலேயும் திமுக மேலேயும் தான் உங்களுக்கு திரும்பும். அந்த கோபம் தான் எனக்கு இருக்கிற கோபம். அந்த கோபத்தை தான் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன் என்னுடைய வீடியோக்களில். எல்லாத்தையுமே அந்த ஆங்கிள் அதனால தான் நான் பார்க்குறேன், பொலிட்டிக்கல் ஆங்கிளில் நான் பார்க்குறேன். மொதல் விஷயம். அடுத்து விஜய் அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் வெளியே வந்து மகளிர் அணி கூட்டத்தில் பேசுனது செஞ்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன தெரியுமா, இறங்கி அக்ரெசிவாக போயிடணும். அடி
பொளந்து எடுக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்றது வந்து வன்முறையை சொல்லிங்க, அரசியலா சொல்றேன். இறங்கி பொளந்து எடுக்கணும். இந்த மாதிரி டாபிக் தூக்கிட்டு வந்தாங்கன்னா மக்களை செத்த அந்த பக்கம் போ, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஓட விடணும் மீடியாவையும் திமுகவையும். அந்த மாதிரி இறங்கி பேசணும் விஜய் அவர்கள். 4 அடி வச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஆஃப் ஆயிருவாங்க. அவர் கேட்டுட்டு இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்றா, என் வீட்டு பிரச்சனை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு, நீ என்னடா அவர் வீட்டு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கிறன்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்பாங்க. இந்த சூழலை விஜய் அவர்கள் உருவாக்கிட்டாருன்னா முடிஞ்சு. மற்றபடி தனிப்பட்ட விவகாரத்தை பெறுவதா வேண்டாவா, சேர்ந்து வாழ்வதா வேண்டாவா, அவங்களுக்கு எவ்வளவு சொத்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் அவங்க நீதிமன்றத்தில் போய் அவங்க பேசிக்கிட்டோம். இவ்வளவுதாங்க மேட்டர். அது தாவேக தோழர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆங்கிள் இந்த எலெக்ஷனை பாருங்க, டைவர்ட் ஆகாதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.